Good morning, 6th standard students. This is your English session. In the last session, we have seen about sea turtles and the exercises that followed. In this, we are going to see your poem named The Crocodile. Just see this warm-up exercise. What do crocodiles eat? Talk about it. Just think of what crocodiles eat. Crocodiles na என்னமா முதலைகள் என்ன சாப்பிடும்? முதலைகள் என்ன சாப்பிடும் உங்களுக்கே தெரியும். முதலைகள் வந்து தண்ணில வாழக்கூடிய ரெப்டைல்ஸ்னா ஊர்வனன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணியில் என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து crocodiles eat, like fishes, frogs அந்த மாதிரி எல்லாமே வந்து crocodile சாப்பிடும். இந்த போயம் வந்து the crocodile அப்படின்னா முதலை பத்தின ஒரு போயம் தான் இந்த crocodile. Just see this poem. How doth the little crocodile improves his shining tail and pour the water of the Nile on every golden scale. How doth அப்படின்னா doth doth அப்படின்றது does ஓட earlier way of writing தான் வந்து doth. So doth is nothing but does. doth அப்படிங்கிறது does. So how does the little crocodile improves his shining tail? So ஒரு சின்ன முதலையானது எப்படி அதோட டெய்ல வால் ஷைனிங்னா வழுவழுப்பான அதனோட வாலை எப்படி அது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா pour the water of the Nile அப்படின்றது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர். உலகத்திலேயே நீளமான நதி வந்து நைல் தான். நைல் வந்து ஈஜிப்ட்ல இருக்கு. ஸோ அந்த நைல் ரிவர்ல இருக்கிற தண்ணியை எடுத்து அது தன்னோட உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்கேல்னா இப்போ முதலையோட அந்த பிக்சர்ல பாருங்க, ஃபுல்லா ஸ்கேலி ஸ்கின்னா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி தோலா இருக்கு. ஸோ இதுல வந்து அந்த கோல்டன் ஸ்கேல், அந்த தங்க நிறமான அந்த ஸ்கேல்ல வந்து அந்த நைல்ல இருக்கிற வாட்டரை வந்து எடுத்து அந்த crocodile வந்து மேலே போட்டுக்குது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அதாவது crocodiles வந்து தண்ணியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்து ஸ்பிளாஷ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்ல. ஸோ இது நீங்க crocodile பேங்க்ல crocodile பார்க்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். அது வந்து தண்ணியில ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வாயை திறந்துட்டு இருக்கோம், இன்னொன்று தண்ணி எடுத்து அப்படியே ஸ்பிளாஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் மீன் பண்றாரு. How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. How cheerful he seems to grin. Grinna உதடுகளை விரிச்சு சிரிக்கிறது தான் grin. நம்ம ஸ்மைல் பண்ணும்போது நம்மளோட லிப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சிரிப்போம் இல்லையா, அதுதான் grin. இந்த முதலை வந்து எவ்வளோ வந்து உற்சாகமா வந்து சிரிக்குது அப்படிங்கிறாரு. How neatly spreads his claws. எப்படி வாயை திறந்துருக்கும் இல்லையா, அந்த வாயை திறந்துட்டு இருக்கும்போது அந்த பற்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிளாஸ். அந்த கிளாஸ் அழகா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு, நீட்டா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு அப்படிங்கிற. அந்த ஃபிஷஸ் இன் முதலை வந்து தண்ணிக்குள்ள படுத்து ஆணை திறந்து வைக்கும். அப்போ தண்ணியில வந்து ஸ்விம் பண்ற ஃபிஷஸ் எல்லாம் அப்படியே வாய மூடி அந்த ஃபிஷஸ் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ்னா அதுதான் ஒருத்தர் மீன் பண்றாரு. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்னா நம்மளோட இந்த வாய் பகுதி, மேல் வாய் கீழ் வாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஜாஸ். ஸோ அந்த ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், சிரிக்கிற அந்த ஜாஸை வச்சுட்டு அந்த ஃபிஷஸை வந்து தன்னோட வாய்க்குள்ள அது வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த போயமை எழுதின லூயிஸ் கேரல் அப்படிங்கிற இங்கிலீஷ் ரைட்டர் தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமஸ் புக் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற புக். இந்த போயம் வந்து புக்ல தான் வந்து வருது. ஸோ அந்த போயம் தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி ஒரு தடவை போயம் நோட் பண்ணிக்கோங்க. How doth the little crocodile improve his shining tail and pour the water on every golden scale? How cheerful he seems to be, how he welcomes little fishes in with gently smiling jaws. Written by Lewis Carroll. ஸோ போயம் படித்தாச்சு.
போயம் அப்புறமா இருக்கிற இந்த glossary, அதாவது glossary-னா மீனிங் அர்த்தம், இதை வந்து ஃபுல்லா நீங்க படிச்சிடணும். Do you know என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மெட்ராஸ் crocodile பேங்க் அப்படின்றது வந்து இருக்கு, எங்க இருக்குன்னா ECRல இருக்கு. ஸோ இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் தான் வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ். ரெப்டைல்னா ஊர்வனைக்கு இருக்கிற ஒரு ஜூல வந்து வேர்ல்ட் லெவல்ல இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூ. நிறைய வேர்ல்ட் லெவல்ல பெரிய ரெப்டைல் ஜூஸ் இருக்கு, அதுல நம்ம மெட்ராஸ் crocodile பேங்க்கும் ஒன்று. It is a shelter of native wildlife and a secure nesting beach of olive ridley turtles. It is located at East Coast Road, Kovalam in Chennai. ஸோ இந்த மெட்ராஸ் பேங்க்ல என்ன இருக்குன்னா நிறைய வைல்ட் லைஃப், நேட்டிவ் வைல்ட் லைஃப், அதாவது நம்மளோட நேட்டிவ் வைல்ட் லைஃப்னா நம்மளோட இந்தியாவோட நேட்டிவ்கமாக கொண்ட காட்டு விலங்குகள்னா அது வந்து ஃபுல்லாகவே ரெப்டைல்ஸ் தான் இருக்கும். அதாவது பாம்பு, முதலை, பாம்பு, முதலை, டர்ட்டில்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா அது. ஸோ இது மட்டும்தான் அங்கே இருக்கும், கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் இருக்கும். ஸோ ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸை வந்து அங்கே பர்டிகுலராக நெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் அ வெரி லார்ஜ் ரெப்டைல் ஜூ. ஸோ உங்களோட எக்ஸசைஸ் ஏ பாருங்க, ரீட் த போயம் அலவுட். ஸோ போயமை வந்து அழகாக வாய் விட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் பி பாருங்க, சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் பிளாங்க்ஸ். இங்கே வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரைமிங்காக இருக்கிற நெக்ஸ்ட் 2 வேர்ட்ஸை நீங்கள் இந்த கொடுத்துருக்குற வேர்ட்ஸ்னு எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் claws, jaws, அதுக்கு ரைமிங்காக என்ன வேர்ட்ஸ் இருக்குது, ரைமிங்னா ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். claws, jaws, cause, pause. ஸோ இந்த இடத்துல cause எழுதணும், இந்த இடத்துல pause எழுதணும். claws, jaws, cause, pause. நெக்ஸ்ட் பாருங்க, grin, in, இதுக்கு ரைமிங்கான வேர்ட்ஸ் இங்கே என்ன இருக்கு, din, thin. grin, in, din, thin. மீதி 3 and 4 நீங்க வந்து ட்ரை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து read these lines and answer the questions given below. இந்த C and D இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு I will send you the answers. இதை வந்து நீங்கள் நோட்புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் தான். இ வந்து பேராகிராஃப் கொஷின், இதுவும் நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பி வைக்கிறேன். இந்த CDE இது மூணுமே வந்து ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் போது நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போயம் வி ஹவ் ஃபினிஷ்ட். போயம் ஒரு தடவை நல்லா சத்தமாக படித்து பாருங்கள். இட் வில் ஹெல்ப் யூ இன் ப்ரொனவுன்சிங் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணிடுங்க. CDE நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்பி வைக்கிறேன், அதை நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களோட போயம் எக்ஸசைஸ்.